10 நிமிடத்தில் பஞ்சு போல மிருதுவான ஆப்ப மாவு தயார் செய்வது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் 3 கப்பு பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களிடம் இப்போது பச்சரிசி இல்லை, அதற்கு பதிலாக புழுங்கரிசி போட்டுதான் காட்டுகிறேன். உங்களிடம் பச்சரிசி இருக்கும்போது இதை செய்து பாருங்கள். அடுத்து 3 கைப்பிடி புழுங்கல் அரிசி சேர்க்க வேண்டும். அடுத்து 3 சிறிய ஸ்பூன் உளுந்து சேர்க்க வேண்டும். அதாவது சுமார் 50 கிராம் உளுந்து சேர்க்க வேண்டும். இந்த பச்சரிசி, உளுந்து, புழுங்கல் அரிசி இந்த 3ஐயும் 4-5 முறை நன்றாக கழுவி 3 மணி நேரம் நன்றாக ஊற வைக்க வேண்டும். அடுத்து 1 மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கிண்ணமளவு பழைய சோறு எடுத்துக்கொள்ள வேண்டும். பழைய சோறு என்றால் முந்தின நாள் வடித்த சோற்றில் தண்ணி ஊற்றி ஊற வைத்து மறுநாள் அந்த புளித்த சோறை எடுத்து ஆப்ப மாவில் அரைக்கும்போது சேர்க்க வேண்டும். அடுத்து இந்த கிண்ணமளவு புளித்த இட்லி மாவு சேர்த்து அரைக்க வேண்டும். அடுத்து இவை எல்லாவற்றையும் 2-3 முறை வைத்து மிக்சியில் நைஸாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது உப்பு சேர்க்கக்கூடாது. இவ்வாறு அரைத்த மாவை சுமார் 8 மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும். அரைத்தெடுத்த மாவு இவ்வாறு இருக்கும். இப்போது இந்த மாவை தேவையான அளவிற்கு எடுத்து தேவையான அளவு உப்பு, சிறிதளவு சோடா உப்பு சேர்த்து கலக்கி 5 நிமிடம் கழித்து ஆப்பச்சட்டியில் வைத்து சுட்டெடுக்கவும். சுவையான மிருதுவான பஞ்சு போன்ற ஆப்பம் தயார். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.